வச்சுட்டாங்களே அப்படின்னா ஒரு 10 minutes. பயங்கர சைலண்டா இருக்காங்க எல்லாரும். இந்த அமைதிக்கு காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? டெஸ்ட் நடக்குது. டெஸ்ட்னு ஏதோ பப்ளிக் டெஸ்ட் எழுதுறாங்கன்னு யாரும் பயந்துடாதீங்க. ஸோ நாங்க வந்து நேத்து இல்லை முந்தானேத்து ஃபர்ஸ்ட் லுக்ல என்னென்ன ஸ்டெப் நான் பண்ணேன் அப்படின்னு வந்து எனக்கு எழுதி கொடுங்கன்னு சொன்னது யாரும் சொன்னது? நீங்க டெஸ்ட் எல்லாம் வைப்பீங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னது யாரு? இந்த பாருங்க இந்த பாப்பாங்க டெஸ்ட் உடனே ஒரு பயம். நாங்கெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா முதல்ல ஆன்சர் கொஸ்டின் எல்லாம் லீக் பண்ணிட்டு தான் எழுத சொல்றோம். ஆமா தானே? எக்ஸாம் இந்த மாதிரி இது பண்றோம்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ப்ரிப்பேர் அன்னன்னைக்கு ஆகணும். ஃபர்ஸ்ட் லுக் நம்ம போட்டிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் லுக் நீங்க தெளிவாயிரணும். என்ன பண்ணேன்னு தெரியணும். அது தெளிவாகாம இன்னைக்கு செகண்ட் லுக் போனீங்கன்னா செகண்ட் லுக் அப்புறம் பாதியா இருக்கும். அப்புறம் தேர்ட் லுக் போவோம், அது மைண்ட் பாதியா இருக்கும். லாஸ்ட்ல என்ன ஞாபகம் வச்சுப்பீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் லுக்க ஃபர்ஸ்ட் டேவே தெளிவாயிருக்கணும். அதுல டவுட்டே இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ சீக்கிரம் சீக்கிரம் எழுதுங்க. இன்னைக்கு எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு குட்டி டெஸ்ட் தான், பெரிய டெஸ்ட் எல்லாம் இல்லை. ஏன்னா பிராண்ட் எல்லாம் எழுத சொல்லல. ஐயோ ஓகே எழுதுங்க.